பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், நம்ம பார்க்க முடிகிறது ஊரப்பாக்கத்தில் ஒரு நீண்ட நெடிய தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதனால எவ்வளவு தாமதம் ஆகுது பொதுவாக வாகனங்கள் செல்வதற்கு? கண்டிப்பாக தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கும் மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக நேற்று முதலே சென்னையிலிருந்து மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி அதிகமாக பயணம் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட நேற்று தினத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக கூட சென்னையிலிருந்து சாலையாக மக்கள் தொடர்ச்சியாக குறிப்பாக திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி இதுபோல் பல்வேறு தென் மாவட்டங்களை நோக்கி வாகனங்கள் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. அதாவது செவ்வாய்க்கிழமை ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக தமிழக அரசு பொறுத்தவரை ஒரு 6 நாட்கள் விடுமுறையானது அறிவித்தது. இந்த விடுமுறையின் காரணமாக பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனம் முதல் 3 சக்கர வாகனங்கள், கார், அதுபோல் அரசு பேருந்து, ஆமணி பேருந்து என பல்வேறு வாகனங்கள் சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக சென்னை அருகாமல் இருக்கக்கூடிய இந்த ஊரப்பாக்கம் பகுதியில் பொறுத்தவரை ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து செலவு ஏற்படுது. அதாவது கிளாம்பாக்கம் முதல் ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரி என கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட நேற்றைய தினத்தை பொறுத்தவரை 1,70,000க்கு அதிகமான மக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்ததாக சொல்லிட்டு போக்குவரத்து துறையை தெரிவிச்சாங்க. இன்றைய தினத்தில் 2வது நாளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட காலையிலிருந்தே ஒரு லேசான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படாலும் கூட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுது. இருந்தாலும் கூட தாம்பரம் மாநகரத்துடைய காவல்துறை சார்பாகவும் போக்குவரத்து துறை சார்பாகவும் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து செலவு சரி பெறுங்க. வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு கடக்க 1 மணி நேரத்தில் வாகனம் கடக்கலாம். இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட தாம்பரம் முதல் செங்கல்பட்டு இந்த தேசிய நெடுஞ்சாலை கடக்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் சொல்லிட்டு வாகனம் எடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி தென் மாவட்டத்தில் செல்வதன் காரணமாக இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து தான் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.